எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து நிலக்கடலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை கப் வந்து கடலை வந்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன். இது வறுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதில் அரை கப் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போதும் எண்ணெய். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகா நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கிறேன் அரை கப்புக்கு. கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் துவையல். ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை. பூண்டும் வரமிளகாயும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் வர அளவுக்கு. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். அரை கப் நிலக்கடலை, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளி போட்டும், ரொம்ப புளி போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் சாப்பிடும் போது, அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் உரல் இருக்கனால உரலில் அரைக்கிறேன். உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கும் உரல்ல அரைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மிக்சியில் போட்டோம்னா நமக்கு அப்படியே வளவலன்னு வரும். இதில் உரல்லைனா நமக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடும் போதே நல்லா இருக்கும். நமக்கு நல்லா கெட்டியாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை வலிச்சு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியான துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே உங்களுக்கு டிஃபனுக்கு இட்லிக்கு அந்த மாதிரி தேவைன்னா இதுலேயே வந்து தண்ணி மட்டும் கூட ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம நலபாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ரெசிபி மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.